கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலேயும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி உபாகமம் 26வது அதிகாரம் 8வது மற்றும் 9வது வசனம். உபாகமம் 26வது அதிகாரம் 8-9. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி சரி போதும், 8வது வசனம் மட்டும் போதும். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி என்று சொல்லி இந்த வசனம் இந்த இடத்துல வருது. இதில் முக்கியமாய் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் முதல் 2 வரிகள் மட்டுமே. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்கிற அந்த 2 வார்த்தைகள். பலத்த கை, ஓங்கிய புயம், இதை நம்ம கேட்கும்போதே மீதி கீழே உள்ள காரியங்களை நம்ம வாசிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வேதத்தை வாசிக்கிற அனைவருக்கும் திட்டமும் தெளிவுமாக தெரியும், இந்த வார்த்தை வந்தாலே அது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கானான் பிரயாணமாய் அவர்களை கொண்டு போகும்போது ஆண்டவர் அவர்களோடு எப்படி இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சம்மரியாக இருக்கக்கூடிய 2 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அப்படின்ற இந்த ஒரு 2 வார்த்தையை சொன்னால் போதும், நிச்சயமாக நம்மளுக்கு தெரியும். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மில் அநேகர் நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, இல்லை நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும் போதும், இல்லை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறாரு அப்படின்ற போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தை தான் எனக்கு கொடுத்துட்டா போதும், இல்லை இப்படி ஆண்டவர் என்னை நடத்திட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துக்கு கூட நம்ம ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தாரோ அந்த பிரயாணத்தோடு நம்ம சில நேரத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஆண்டவர் இப்படியாக என்னை நடத்தணும், ஆண்டவருடைய பலத்த கரம் என் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்மளை ஆசைப்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த பலத்த கரம், ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது செய்யுது, எப்படிப்பட்ட காரியங்களை அவனுக்கு அனுகிரகமாய் அது கொடுக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கி வேதத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த மனிதனுக்கு அது எப்படியாக அது கிடைத்தது அப்படின்றதையும் நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிற நபர் எஸ்ரா. இதற்கு நம்ம வாசிக்கும்படியாக நம்ம பார்க்கிறது எஸ்ரா 7வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் வாசிங்க. 6வது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த எஸ்ரா புஸ்தகம் நம்மளுக்கு இந்த 7வது அதிகாரத்தில் தான் எஸ்ராவை குறித்தே இந்த இடத்துல வருது. இதுக்கு முன்பாக எஸ்ராவை குறித்த எந்த காரியங்களும் இல்லை. இதுக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் எல்லாமே செருபாபேல் இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்டும்படியாக அவங்க எல்லாம் புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு அவங்க எப்படி அந்த ஆலயத்தை கட்ட துவங்குறாங்க, யாருடைய கட்டையின் பிரகாரமாய் அந்த இடத்துல வராங்க அப்படின்றது எல்லாமே அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருகிற காரியங்கள் எல்லாமே கோரேஸ் ராஜாவுடைய வருஷத்தில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டு எல்லாருமே வராங்க, அலங்கத்தை எடுப்பிக்கிறாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை போடுறாங்க. இது எல்லாமே நடந்து இவர்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு தடை அந்த இடத்துல இவங்களுக்கு வருது. அந்த தடை யார் மூலமாக வருது அப்படின்னு சொன்னால், நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் 3வது அதிகாரத்தில் அந்த அக்கறையில் இருந்த அந்த ஜனங்கள் நாங்களும் உங்களோட கட்டுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி உங்களுக்கு எங்களோட பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்களே எங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி செருபாபேல் சொல்கிறது நிமித்தமாய் அந்த ஜனங்கள் எதிரான காரியங்களை செய்கிறாங்க. எதிரான காரியங்களை செய்யும்போது அர்தசஷ்டா ராஜாவுடைய ராஜா அரசாளுகிற அந்த நாட்கள் எல்லாம் அவருக்கு கடிதங்களை எழுதி அனுப்புகிறாங்க. இப்படிலாம் நடக்குது, யாரோ ஒரு ஜனங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு விரோதமாக கிளர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி எழுதி ஒரு தடையான காரியத்தை அந்த இடத்துல அனுப்புகிறாங்க.
தடையான காரியங்களை அனுப்பி கடைசியில் நடக்கிறது என்னென்னா ஆலயத்தின் வேலைகள் தடைப்பட்டு நிற்கிற காரியங்களாக இருக்குது. அப்படி நிற்கிற அந்த நேரத்தில் தான் அதே அர்த்தசஷ்டா ராஜா யார் இந்த பிரமாணத்தை நீங்கள் ஆலயத்தை கட்டுற அந்த காரியத்தை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னாரோ அதே ராஜாவை தான் 7வது அதிகாரத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்ராவை அனுப்புகிறார். அது அவர் அரசாளுகிற வருஷங்களில் முன்னாடி நடக்கிற காரியம். இது அரசாளுகிற காலத்தில் பாபிலோனிலிருந்து ஒரு நபரை அனுப்புகிறார். அந்த நபர் தான் யாருன்னு பார்க்கும்போது எஸ்ராவை அந்த இடத்துல அனுப்புகிறார். எஸ்ராவை அனுப்பும்போது தான் நம்ம 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய கரம் ஒரு நபர் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதலாவது நடக்கிற காரியம் ஒரு மனுஷனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவன் கேட்டவைகளை எல்லாம் கொடுக்கும்படியான ஒரு அதிகாரத்தை அந்த இடத்துல எஸ்ராவின் மேல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால தான். ஏன்னா எஸ்ரா ஒரு தனிநபராய் போய் அவருக்கு எப்பேற்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் இல்லை ராஜாவுக்கு எவ்வளோ நெருக்கமான ஒரு நபராய் அந்த இடத்துல அவர் இருந்திருந்தாலுமே அந்த இடத்துல ராஜா கிட்ட போய் ராஜாவே நான் இந்த மாதிரி போய் கட்ட போகிறேன், எனக்கு இந்தந்த காரியங்கள்லாம் வேணும், வெள்ளி வேணும், பொண்ணு இதெல்லாம் வேணும், அப்போ தான் நான் ஆலயத்தின் வேலையை நான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல. ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல எஸ்ராவின் மேல் இருந்தபடினால எஸ்ரா கேட்கிற எல்லா காரியத்தையும் கொடுக்கும்படியாக அந்த இடத்துல ஒரு கட்டளையை பிறப்பிச்சு அவர் கொடுக்குறாரு. அந்த அவர் அனுப்புகிற அந்த நடவடிக்கைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது 13வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலேயே 12வது வசனத்துலேருந்து ஒரு லெட்டர் அவர் எழுதுகிறார். எழுதும் போதே அங்கே சுற்றி இருக்கிற அவருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் எழுதுகிற காரியம் என்னன்னு சொன்னால் யாரெல்லாம் எஸ்ராவோடு புறப்பட்டு எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணுறாங்களோ அவர் எல்லாரும் அந்த இடத்துல அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. எந்தெந்த காரியங்களை எல்லாம் எஸ்ரா உங்ககிட்ட கேட்குறானோ அது வெள்ளி உடைமையாக இருந்தாலும் பொண்ணுடைமையாக இருந்தாலும் அது பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டிகளாய் ஆட்டுக்கடாக்களாய் காளைகளாய் என்னவா இருந்தாலுமே நீங்கள் எஸ்ராவுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம வாசிச்சோன்னா 22வது வசனத்தில் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும், அவன் கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்டர் போடுறாரு. அவன் கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் அவனுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு கிராஸ் கொஷின்ஸும் அந்த இடத்துல அவன்கிட்ட கேட்கவே கூடாது. அவன் கேட்கிறவைகளை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் எழுதி அனுப்புகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இப்படி ஒரு அனுக்கிரகம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே நம்ம யோசித்து பார்த்தோன்னா கூட ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓவா இல்லை மேனேஜராக இருக்கிற ஒரு நபர் அங்கே வேலை செய்கிற ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட சலுகைகளெல்லாம் செஞ்சு இன்னொரு இடத்துல கம்பெனியை ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பிரான்ச்சாக கொண்டு போகிறதுக்கோ செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தாலே அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே இவன் ஒரு பாபிலோனிய ராஜா. இந்த இடத்துல இவன் ஆண்டவருக்கு நேரடியாக எந்த ஒரு விதத்துலையுமே ஆண்டவரை சேவிக்கிற தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிற ஒரு நபர் கிடையாது. பாபிலோனுடைய கலாச்சாரமே வேறு, அவர்கள் சேவிக்கிற தெய்வங்கள் வேறு, இந்த காரியங்கள் எல்லாமே டோட்டலாக வேறு. ஆனால் இந்த இடத்துல எருசலேமில் ஆண்டவருடைய யெகோவா தெய்வத்துடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு நபரையும் அனுப்பி அந்த நபருக்கு தேவையான எல்லா காரியத்தையுமே அனுக்கிரகமாய் ஒரு ராஜா செஞ்சு அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாகவே ஒரே ஒரு காரியமால் மட்டும்தான் அது முடியும். அது கர்த்தருடைய கரம், தேவனாகிய கர்த்தரின் கரம் எஸ்ராவின் மேல் இருந்தபடியினால், அவன் மேல் இருந்தபடியினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அடுத்து 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முதலாம் மாதம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ராவல் பிளான் ஒன்று அவங்க போடுறாங்க. அதே போல் அவங்க எந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க எருசலேமில் போய் ரீச் ஆகணுமோ அதே போல் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 28வது வசனத்தில் பார்க்கும்போது அப்படியே என் தேவனாகிய கர்த்தரின் கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு. அப்போது முதலாவது காரியம் என்ன? கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கேட்டவைகளை ஆண்டவர் எனக்கு தருகிறார். 2வது காரியம் என்னுடைய பயணங்களை அவர் வாய்க்க செய்கிறார். 3வது காரியம் கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தால் ஆண்டவர் என்னை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம எப்படிப்பட்ட பாதையில் நம்ம கடந்து வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சோர்வுகளும் பலவீனங்களும் வரும்போது
ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று நம்ம முடங்கி போகிறது, இன்னொன்று கர்த்தருக்குள் நம்ம திடப்படுத்திக் கொள்வது. இதில் நம்ம எதை செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லை ஆண்டவரை நம்ம தொலைச்சிட்டோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருகிற காரியம். நம்ம சோர்ந்து போய் முடங்கி போய் ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இதுக்கு மேலே எனக்கு வராது அப்படின்னு நான் ஒரு அவிசுவாசத்தில் நான் இருந்துட்டேன்னு சொன்னால், கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது அப்படின்றத முதலாவது நான் விசுவாசிக்கவே இல்லை இருந்தும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். உண்மையிலே கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், நான் வேண்டிய காரியங்கள், நான் இது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிற காரியம் எனக்கு கிடைக்காம போனாலும், இல்லை இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற காரியம் ஒருவேளை எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால், நான் திடன் கொண்டு இஸ்ரவேல் சில தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இப்போ பார்க்குறோம், ஆண்டவருடைய கரம் எஸ்ராவை திடப்படுத்துகிறதா இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே. இந்த இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் கிளம்பி வரும்போது இந்த இடத்துல லேவியர்கள் யாருமே அந்த கூட்டத்தில் இல்லைன்றதை பார்க்கும்போது, லேவியின் கோத்திரத்திலிருந்து சில நபர்களை தெரிந்து கொள்ளும்படியாக இவர் முயற்சி செய்யும்போது, இவர் குறிக்கிற நபர்களையும் இவருக்கு கொடுக்குறாங்க. இதுவும் அந்த கேட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் நேர்த்தியாய் எல்லாரையுமே இப்போ இவர் இங்கேருந்து போய் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டும்படியாக சீர்பொருந்தும்படியாக போகிறாரு. போகும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஆராதனை செய்வதற்கு லேவியின் கோத்திரத்தார் தேவை அப்படின்றதுக்காக ஆண்டவர் அதையும் அவருக்கு ஏற்ற வண்ணத்தில் அவர் கொடுக்குறாரு. 22வது வசனத்தில் 22வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று. இந்த இடத்துல பார்க்குறோம், முன்னாடி சொன்ன அதே காரியத்தை போல கர்த்தருடைய கரம் ஒரு நபர் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் அவனை நடத்துகிற பாதைகள் எல்லாமே நன்மை தான். அந்த பாதைகள் எல்லாம் அவரை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவருடைய கரம் யார் மேலாம் இருக்கோ அவர்கள் போகிற பாதை அது எப்படியாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கும். சத்துருவை விலக்கி போட்டுரும், தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு துணை செய்யும்படிக்கு. அந்த இடத்துல முன்னாடி சொல்லுகிற அந்த ரெண்டுத்தையும் அவர் இந்த இடத்துல அது ஈக்குவல் போடுறாரு அப்படின்னு சொன்னால், சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி. அப்போது ஆண்டவருடைய கரம் ஒரு நபர் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால், சத்துருக்களை விலக்கி அந்த இடத்துல எல்லா தடையான காரியங்களை எடுத்து போட்டு அவர்களுக்கு துணை செய்யும்படியாக, அவர்களுக்கு நன்மை செய்யவே கர்த்தருடைய கரம் அந்த நபர் மேலே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல எஸ்ராவின் புஸ்தகத்தில் இதை தொடர்ந்து வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவர் கைப்பட அந்த இடத்துல சொல்லுகிற எல்லா காரியமே கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தபடியினால், கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்தபடியினால், எல்லா காரியத்தையுமே ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றே அந்த இடத்துல அவர் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த இடத்துல நான் இப்படி இருக்கிறேன், நான் ஒரு வேத பாரகன், நான் இப்படி கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தாரு, நான் இப்படி கேட்டதுனால ராஜா கொடுத்தாரு, நான் இப்படி கேட்டதுனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதலை. தன்னுடைய பெருமையை அந்த இடத்துல இல்லை, தன்னுடைய சுயத்தை அந்த இடத்துல எங்கே ஒரு இடத்துலையுமே அவர் வெளிக்காட்டலை. எல்லா இடத்துலையுமே ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தரின் சித்தம், எல்லா இடத்துலையுமே அதை அவர் பார்த்து பார்த்து அந்த இடத்துல செய்கிற ஒரு நபராய் அவர் இருந்தபடியினால தான் இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இந்த ஒரு எஸ்ராவின் மேல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தன்மேல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கணத்திற்கும் ஆண்டவர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதை அவர் அறிந்திருக்கிற ஒரு நபராய் அவர் இருந்திருக்கிறார். இதுதான் முதல் பாயிண்ட். ஆண்டவருடைய கரம் என் மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய கரம் என் மேலே இருக்குன்றதை நான் அறிஞ்சிருக்கணும். அறிந்திருக்கிற நான் எல்லா கணத்தையும் அவரிடத்துல கொடுக்கணும். எனக்கு இப்போ ஒரு மேன்மை இருக்குது, இல்லை எனக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, என் கையில் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இப்போ நிலைச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எதுவுமே என்னுடைய திறமையினால் வந்ததல்ல, என்னுடைய தாளந்துகளாலும் என்னுடைய ஞானத்தினாலேயும் வந்த ஒரு காரியம் கிடையாது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால்,
அந்த ஒரு காரியத்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் இப்படி பண்ணதுனால தான் இது நடந்துச்சு, நான் இதை செஞ்சதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை நம்ம பெருமையாக ஒரு இடத்துல சொன்னோன்னா கூட, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்கிற வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது முன்னாடி வந்து நிற்கும். அதுவே நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ஒரு கணத்தையும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையாக கருதுகிற எந்த ஒரு காரியத்தையுமே அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய பாதத்தில் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் அதிகமான கிருபைகளை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லும்போது கூட, நீங்கள் தொடர்ந்து காலை ஜெபத்துக்கு எந்திரிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு நபர் நம்மக்கிட்ட கேட்டால் கூட, ஆமாம் நான் எந்திரிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நம்மளால் எந்திரிக்க முடியாமல் போயிடும். நான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம வாசிக்க முடியாமல், அந்த வாசிக்க முடியாத சூழ்நிலைகள் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஏன்னா ஆண்டவர் ஒரே கேள்வி தான் கேட்பார், நீ தான் வாசிச்சியா, அந்த நேரத்தை நீயே தான் உன்னுடைய ஒரு சிரத்தை எடுத்து நீ முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்டாருன்னு சொன்னால் நம்மளால் அந்த இடத்துல எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால், அந்த வார்த்தையை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது தான் நிச்சயமாக அது நடக்கிற காரியமாக இருக்குது, அது நல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஒருவேளை நம்மக்கிட்ட கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் கூட, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் நான் சுகத்தோடு இருக்கிறேன், இல்லை கர்த்தருடைய கிருபையினால தான் நான் இவ்வளோ அதிகமாக நான் படிக்கிறேன், எனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு கிடைத்திருக்கிற எல்லா மேன்மைகளிலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, அது நிச்சயமாய் அது கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படும்படியாக இன்னும் அதிகமான காரியங்களை அவர் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், முதலாவது நமக்கு கிடைக்கிற எல்லா கணத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழணும், வேதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். 9வது அதாவது நம்ம 1வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, நான் சரியாக அதை நோட் பண்ணல போல இருக்குது. 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மோசேவின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் மோசேவின் நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறினவனாக இருந்தான் அப்படின்றத பார்க்குறோம். 10வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசங்களையும் உபதேசத்திற்காகவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த இடத்துல ஜனங்களுக்கு அதை போதிக்கத்தக்கதான ஒரு நபராகவும் அவன் இருக்கிறான் அப்படின்றதையும் பார்க்குறோம். 12வது வசனத்தில் பார்க்கும்போதும், ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், இந்த இடத்துல பார்க்குறோம் 10வது வசனத்துலேயும் சரி, அந்த நம்ம 6வது வசனத்துலையும் பார்க்கும்போது மோசேவின் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளில் ரொம்ப ஊறி இருக்கிற ஒரு நபராய், அதை தியானித்து அதை போதிக்கிற அளவுக்கு வளர்ந்த ஒரு நபராய் இந்த இடத்துல எஸ்ரா இருக்கிறாரு. அதுவே ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற மறுமொழியாகவே இருக்கிற காரியம், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. பார்க்குறோம், உத்தம வேதபாரகன், ஆண்டவருடைய வேதத்தை போதிக்கிறவன். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஒரு எதிரான ஒரு பாபிலோனிய ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பாருங்கள். அப்போது இந்த இடத்துல ஏன் எஸ்ராவின் மேல் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு, ஏன் அவன் கேட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, ஏன் அவனுடைய பிரயாணத்தின் முழுவதிலையும் ஆண்டவர் அவனோடு இருந்தார், ஏன் அவன் கேட்ட எல்லா காரியத்தையுமே அவனிடத்துல கொடுக்கும்படியாக ராஜாவுடைய இருதயத்தை ஏவுகிறது வேற, ஜனங்களும் அவனுக்கு உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். அவனுக்கு விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவனுக்கு துணையாய் ஆண்டவர் அந்த பிரயாணம் முழுவதுமே அவனோட வந்திருக்கிறார். இது எல்லாமே ஏன் வந்துச்சு? எல்லா கணத்தையும் அவன் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறவனாக இருந்தான், ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தான். ரெண்டாவது காரியம், ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அதை போதிக்கிற அளவுக்கு வளர்ந்த ஒரு தேறின ஒரு நபராக அவன் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவருடைய கரம் அவன் மேலே இருந்திருக்கு. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரம் என் மேலே இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படி ஆண்டவர் இஸ்ராவோடு இருந்து தம்முடைய பலத்த கரம், தம்முடைய தயவுள்ள கரம் அவன் மேலே இருந்ததுனால எப்படிலாம் அதிசயமாய் அவனை நடத்தினாரோ, அதே போல் அந்த மாதிரி ஆண்டவர் என்னை நடத்தணும் அப்படின்னு இருந்தால் அந்த நபர் எப்படி ஆண்டவருக்குள்ளாக இருந்தார்களோ அதே போல் நானும் இருக்கும்போது தான் ஆண்டவர் நடத்த முடியும்.
ஆண்டவரே இப்படி நடத்துங்க, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டது போல என்னை நடத்துங்க, ஆண்டவரே யோசேப்பை நீங்கள் நடத்தினது மாதிரி என்னை நடத்துங்க, ஆபிரகாமை நடத்தினது மாதிரி நடத்துங்க. கேட்குறது நல்லது தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வேத தியானம், அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவருடைய உறவு, ஆண்டவரோடு அவர்கள் செலவிட்ட அந்த நேரம், அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா? அந்த தகுதிகள், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்ப கூர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நான் இப்படி என்ன நடத்துங்க, இப்படி என்ன நடத்துங்க, இப்படி ஆசீர்வதிங்க, வாளாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க, எல்லாமே நல்லது தான். நம்ம நிச்சயமாக கேட்கணும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் தான். ஆனால் எதையாகியும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம வேண்டிக் கொள்ளணும்னு சொன்னால் முதலாவது அவருடைய சித்தத்திற்கு ஈடாக அந்த தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம எதையுமே செய்யாமல் நான் ஆண்டவருடைய காரியத்தில் எதுலையுமே நான் நிலைத்திருக்காதபடிக்கு என்னை இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்கன்னு கேட்டு அதை ஆண்டவர் செய்யாத போது நான் ஆண்டவர் மேலே கோபித்துக் கொள்ளுகிற காரியம் கிடையாது. அது எந்த விதத்திலையும் நியாயமான ஒரு காரியமாகவும் இருக்காது. நான் தகுதி இல்லாமல் ஒரு காரியத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் இன்னொரு நபர் தகுதி இல்லாமல் கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்து தான் ஆகணும். அப்போது அது ஆண்டவருடைய அந்த நீதி நியாயங்களையே வந்து கவிழ்த்து போடத்தக்கதான ஒரு காரியமாக போயிடும். அதனால் எப்பொழுதுமே தகுதியுள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதமே தவிர தகுதி இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தகுதிகளுக்குள்ளாக நாம் வர வேண்டும். அந்த தகுதிகளை நாம் அடையும் போது தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் உனக்கு கற்பிக்கிற இந்த காரியங்கள்படியெல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்கும்போது தான் பின்பாக வருகிற ஆசீர்வாதங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், எஸ்ராவை ஆண்டவர் நடத்தினது போல என்னையும் நடத்தணும், எஸ்ராவின் மேல் ஆண்டவருடைய கரம் இருந்தது போல என் மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்கிறவர்களாக இருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா மகிமைகளையும் எல்லா கனத்தையும் எல்லா முதன்மையான காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை யாவற்றுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்குற ஒரு ஜனங்களாய் நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் எப்படி எஸ்ராவை நடத்தினாரோ அதே போல இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா தேவ ஜனங்களாகிய உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதே போல இருந்து துணையாக இருந்து நீங்கள் கேட்கிறவைகளை எல்லாம் கொடுத்து உங்களை திடப்படுத்தி உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களுக்கு துணை செய்கிறவராய் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் ஆண்டவர் நிச்சயமாக இருப்பார். அதனால் நம்ம அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிச்சு, ஆண்டவரே நான் இதே போல இந்த எஸ்ரா எப்படி உமக்குள்ளாக நிலைத்திருந்தானோ உமக்குள்ளாக தேறின ஒரு நபராக இருந்தானோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் மோசேவின் வேத பிரமாணத்தில் அவன் தேறினவனாக இருந்தானோ அதை போதிக்கிறவனாக இருந்தானோ ஆண்டவரே தனக்கு கிடைத்த எல்லா கனத்தையும் உம்முடைய பாதத்தில் செலுத்துகிறவனாக இருந்தானோ அதே போல என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த காலை நேரத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்று சொல்லி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நடத்தினீர். அதே பலத்த கரத்தினால் ஆண்டவரே அதே தயவுள்ள கரத்தினால் நீர் எஸ்ராவோடு இருந்தீர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. அவனை எப்படியெல்லாம் அதிசயமான வழிகளை நீர் நடத்தி அவனோடு இருந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு நீர் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு எஸ்ரா எப்படி உம்முடைய வார்த்தைகளை தேறியவனா இருந்தானோ எப்படி தனக்கு கிடைத்த எல்லா கணத்திலும் ஆண்டவரே அதை உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபித்தானோ அதே போல ஆண்டவரே நாங்களும் உமக்குள்ளாக தேறினவர்களாய் உம்முடைய வார்த்தைகளில் தேறினவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிடைக்கிற எல்லா மேன்மைகளும் ஆண்டவரே அது உமக்கே உரியது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜனங்களாய் எஸ்ராவை போல நாங்கள் இருப்பதற்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வேதத்தில் ஆண்டவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நீர் கொடுத்திருப்பது ஆண்டவரே அவர்களைப் போல நாங்களும் மாறணும், அவர்களைப் போல நாங்களும் உமக்கு சேவகர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதானே ஆண்டவரே. அப்பா அதே போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல உமக்கு உத்தமம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும்படியான கிருபைகளையும் தாழ்ந்துகளும் வல்லமைகளையும் வரத்தையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மூலமாய் நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இம்மட்டுமாக உம்மை துதித்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பேர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்றைய நாளைக்கு தேவையான கிருபைகளை தாங்க, அவருடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உமது கிருபையின் கரம் அவர்களோடு இருந்து அவர்கள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை கையிட்டு செய்கிறார்களோ அதில் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
சுகவீனங்களால் பலவீனங்களால் ஆண்டவரே தாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீதாமே திடப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உபவாச மாதத்தில் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே இந்த உபவாசத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் குறித்திருக்கிற எங்களுடைய நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க தகப்பனே. சத்ருவானவன் இந்த தீர்மானத்தை ஆண்டவரே அவித்து போடாதபடிக்கு, எங்களுடைய இருதயங்களிலிருந்து எடுத்து போடாதபடிக்கு, ஒரு மறதியின் ஆவி எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அதில் ஆண்டவரே நாங்கள் திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவரே நினைவாக இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிக்கையிட்ட அந்த காரியத்தை, தீர்மானித்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கான ஆண்டவரே கிருபையை தரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கான பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த உபவாச மாதத்தின் 4வது நாள். விசுவாசிகள் நீங்கள் தீர்மானித்திருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட நேரங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரங்களை நீங்கள் ஜெபிங்க. இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சபையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லும்போது கூடி வந்து அவர்கள் தனித்தனியாக அவங்க ஜெபிக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் குறித்திருக்கிற 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.